ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாநகராட்சி மாணவர்களை இந்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வரும்போது 417 ஸ்கூல்ஸில் பிரைமரி 206, மிடில் 130, ஹை 46, 35 ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12வது வகுப்பு. டோட்டலி நம்ம 1.2 lakh ஸ்டூடெண்ட்ஸை மாநகராட்சி சப்போர்ட் பண்ணுற நிலையில் 12ஆம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4998 4998 பீப்புள் அப்பியர் ஆனாங்க. அதில் 4355 பாஸ் ஆகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் 87.13%, கடந்த ஆண்டு 86.86%. இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும், அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு 87.13% வந்திருக்கு. சென்னையை காட்டிலும் சற்று குறைவாக இருந்தால் கூட மாநகராட்சிங்கிறது ஒரு சேஃப்டி வால் மாதிரி பொதுமக்களில் வசதி இல்லாதவர் மற்றும் நடுநிலையாக இருக்கிறவர், அப்புறம் சில பள்ளிகளில் ரொம்ப விரும்பப்பட்டு சேர்றவங்க இருக்காங்க. அனைவரையும் பாராட்டுறேன். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுறோம். சரண்யா மேடம், அதே மாதிரி நம்மளோட மாநகராட்சியில் இதற்கு தேவையான உதவி பண்ண அனைவரையும் பாராட்டுகிறோம். நமக்கு டோட்டலி சென்டம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 56 பேருக்கு சென்டம் மார்க்ஸ் வந்திருக்கு. காமர்ஸில் 16, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 14, எக்கனாமிக்ஸில் 12, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 9, அக்கௌண்டன்சியில் 2, ஜியாகிரஃபி, மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜியில் 1. ஆக மொத்தம் 56 பேருக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மார்க் வந்தது வந்து 578 out of 600 வந்து பூங்கோதை காமர்ஸில் CGHS கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் MH ரோடு அதில் அவங்க வாங்கியிருக்காங்க. இரண்டாவது மார்க் வாங்கினது வந்து 578 out of 600 கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளத்தூர். அதுக்கப்புறம் 2 பேர் அதில் வாங்கியிருக்காங்க. கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தா ஸ்ட்ரீட், ஷாருக் எஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வாங்கியிருக்காரு. வர்ஷினி வந்து காமர்ஸில் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மூன்றாவது வந்து 573, நான்காவது 572, ஐந்தாவது 571, 572 2 பேர் வாங்கியிருக்காங்க. 5வது இடம் 3 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த டீட்டெயில் செப்பரேட்டாக நாங்கள் சொல்கிறோம். மேக்ஸிமம் ஹை பாஸ் பர்சன்டேஜ் எல்லாருமே கார்ப்பரேஷனில் விரும்புவாங்க. அந்த டீட்டெயில்ஸு கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கம் 100 விழுக்காடு அவங்கள பாராட்டுறோம். அதே மாதிரி அப்பாசாமி தெருவில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 98 விழுக்காடு, திருவான்மையூரில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 96.43 விழுக்காடு, அதே மாதிரி புல்லா அவென்யூவில் 95.05% 4வது இடம், கொளத்தூர் வந்து 94.16 5வது இடம். மீன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 551லேருந்து 600 வந்து 42 பேருக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்கு. 501லேருந்து 550 வந்து 210 பேருக்கு கிடச்சிருக்கு. 451லேருந்து 500 467. அந்த டாப் ஸ்ட்ரீம் வைஸ் இந்த ஃபிகர். ஸ்ட்ரீம் வைஸ் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா ஆர்ட்ஸில் படித்தவங்க 85 விழுக்காடு, சயின்ஸில் படித்தவங்க 91 விழுக்காடு, வொக்கேஷ்னலில் படித்தது 92 விழுக்காடு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோங்க. இது வந்து கல்வியை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால், இல்லாட்டா வேறு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ அரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த டிலே பண்ண வேண்டான்னு அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நார்மலி என்னென்னா இந்த தேர்தல் ஆணையத்தோட இது இருக்கிறதுனால ரொட்டீனாக இது ஹை பப்ளிசிட்டியோடு பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் நம்ம முதல் 10 ரேங்க் மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவோம். மற்றது வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த கட்டுப்பாடுகள் முடிந்த பிறகு முறையான அந்த அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். உங்களுக்கு தெரியும், மாநகராட்சியில் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் நம்ம வைக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சேஃப்டி வேல். அது இன்னும் சிறப்பாக செயல்படுறதற்கு வரும் ஆண்டுலையும் தொடர்ந்து முயற்சி நடப்பாங்க. அது நான் வந்து எப்போவுமே சொல்கிறேங்க, மாநகராட்சியை புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு சேஃப்டி வேல். வேறு எதுலேயும் இப்போ பல ஸ்கூல்ஸில் நீங்கள் ரெக்கமெண்டேஷனோட சேரணும். அந்த மாதிரி மாநகராட்சியில் யார் வேணாலும் சேரலாம். அதே மாதிரி கல்வியில் சற்று அவர் பின்னோக்கி இருக்காருன்னா அவருக்கு அனைத்து முயற்சிகளும் கொடுக்குறோம். எதுவும் இல்லை உங்களுக்கு அடுத்ததில் சரியாக படிக்கலைன்னு சொல்லி அவங்கள நம்ம என்கரேஜ்மெண்ட்லேயே போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
சென்னை மற்றும் அதே மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி சில மாவட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணால் கூட மாநகராட்சி மாணவர்களே நீங்கள் அந்த வகையில் தான் பார்க்கணும். தொடர்ந்து இந்த கல்வியில் மிக முக்கியமான இன்டர்வென்ஷன், பர்டிகுலர்லி நீங்கள் பாருங்கள், அந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்த மாணவர்கள் சிலர் வேறு ஸ்கூல் போயிடுறாங்க. அந்த மாதிரி 12th வரும்பொழுது ஆனால் எப்போவுமே நம்ம மாநகராட்சி பள்ளியில் அட்மிஷன் அவைலபிள், மக்கள் பள்ளி பிடிக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் செயல்படும்பொழுது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் படிப்படியாக தான் வருது. டெஃபினட்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேறு எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் இதை சென்னைக்கு இணையாகவும் தமிழ்நாட்டுக்கு இணையாகவும் கொண்டு வரதுக்கு, ஏன் இந்தியாவுக்கு இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இணையாக கொண்டு வரதுக்கு பண்ணுவோம். அந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரி ஊக்கம் அதை பண்ணலாம், அதே மாதிரி டீச்சர்ஸ் எந்த வகையில் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம்னா செப்பரேட்டாக நாங்கள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு பள்ளியில் நீங்கள் பாருங்கள், அட்மிஷனுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு பீப்புள் கிடைக்கிறது. மாநகராட்சியில் யார் வந்தாலும் அட்மிஷன் கொடுக்கும் பொழுது அதில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக இன்னும் சிறப்பாக பண்ணணுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு டெஃபினட்டாக மாநகராட்சி இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து அதில் ஃபோக்கஸ் இப்போ வந்திருக்கு, அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 87%, அடுத்ததில் 90% இல்லையா, அடுத்த படிப்படியாக 100% கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்போம், முறையான கூடுதல் கவனம் எப்படி செலுப்போம்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வித்துறையில் இருந்தால் கூட மற்ற அரசு பள்ளிகளுக்கு இணையாகவோ தனியார் பள்ளியோட மிஞ்சும் அளவில் கொண்டு வரதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்போங்க.